Hi friends, வணக்கம். நீங்க YouTube சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்க YouTube சேனலுக்கு தேவையான வீடியோஸ் எங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம். இதுல பர்టిక్యులரா பார்த்தோம்னா AI யூஸ் பண்ணி எப்படி நீங்க வீடியோஸ் மேக் பண்ணலாம்ன்ற வீடியோஸ் நம்ம போட்டுருந்தோம். அப்படி இந்த AI ல என்ன ஸ்பெஷலா இருக்கு, இந்த AI எப்படி வொர்க் ஆகுதுன்னு ரொம்ப குயிக்கா பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स சர்ச் பார்ல போய்ட்டு Flexclip னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் குள்ள வந்துட்டோம். இந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் இதுல ஸ்பெஷலா இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த AI ன்னு கொடுத்திருக்க அந்த ஆப்ஷன் தான். இந்த AI ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், AI டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போறோம், AI இமேஜை நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். அதாவது फ्रेंड्स நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மட்ல எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வேணும்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜை நமக்கு ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி கொடுக்கும். அந்த இமேஜை கொண்டு போய் நம்ம வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து AI ஆட்டோ சப்டைட்டில், நம்ம வீடியோஸ்க்கு தேவையான சப்டைட்டில் ஆட்டோமேட்டிக் AI கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்க AI வீடியோ ஸ்கிரிப்ட்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு வீடியோஸ்க்கு தேவையான ஸ்கிரிப்ட் நம்ம உருவாக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ChatGPT தான் போய் உருவாக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்களே கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே நம்ம உருவாக்கிக்கலாம் நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை. அடுத்து பாருங்க AI டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெத்தட் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான வாய்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துடும். சோ நம்மளுக்கான டெக்ஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். சோ வாய்ஸ் ஓவர் பண்ணி அதுவே கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம தனியா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வெப்சைட்ல பார்த்தோம்னா எல்லாமே சேர்த்து இவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து AI பேக்ரவுண்ட் ரிமூவர். சோ AI பயன்படுத்தி நமக்கு பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிமூவ் பண்ணிடுவாங்க. फ्रेंड्स இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இத நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி AI நம்ம பயன்படுத்துவோம். பட் இந்த வெப்சைட்ல பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. நம்ம வேற ஒரு வெப்சைட் போய் ட்ரை பண்ணிட்டு இந்த இடத்துல வரணும்னு அவசியம் கிடையாது. இதுல நம்ம எல்லா வர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த Flexclipல வந்துக்கிற இந்த AI நியூ திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல நிறைய ஆப்ஷன் வீடியோஸ் மேக் பண்றதுக்கான கொடுத்திருக்காங்க. சோ இத செக் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க டூன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. फ्रेंड्स இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த மாதிரி மேக் பண்ண போறீங்க, மெமி கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல ஜிப் ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல உங்களுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்க பண்ண போறீங்களா, இல்ல உங்க ஆடியோ நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்களா, உங்களுடைய வீடியோஸ் நீங்க ஸ்பீடை நீங்க சேஞ்ச் பண்ணணுமா, சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இந்த ஒரே ஒரு வெப்சைட்ல இருக்கு. சோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் फ्रेंड्स. அடுத்து பாருங்க ட்ரிம் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா फ्रेंड्स நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த AI ஆப்ஷன் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இந்த AI டூல் ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் AI பத்தி. அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த AI கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த AI எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா फ्रेंड्स ஒவ்வொரு AI பார்த்தோம்னா ஒரு சில சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். சோ இந்த AI பார்த்தோம்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஒரு இடத்துல கொடுத்திருக்காங்க. இதுலயும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல பாருங்க கிரியேட்டிவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பக்கத்துல லாகின் சைன் இன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க கிரியேட் வீடியோ கொடுத்தாலும் நீங்க சைன் இன் பண்ற மாதிரி வரும். இப்போ நம்ம முன்னாடி நம்ம சைன் இன் பண்ணி உள்ள போயிடலாம். இப்போ இந்த சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ரெண்டு மெத்தட் கொடுத்திருக்காங்க. நம்மளோட ஜிமெயிலை வச்சு நம்ம உள்ள போலாம், அப்படினா நம்மளோட ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நம்ம உள்ள போலாம். இப்போ என்னோட ஜிமெயில் ஆல்ரெடி இதுல இருக்கறதால நான் ஜிமெயில் கொடுத்து உள்ள போறேன். நீங்க வந்து என்னோட இமெயில் கொடுத்து போக போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கண்டினியூ இமெயில் கொடுத்து நீங்க அதுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்க தனியா கூட போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வெப்சைட் குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா கிரியேட்டிவ் வீடியோன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க எந்த மோட்ல அண்ட் ரேஷியோல நீங்க எடிட் பண்ண போறீங்கன்ற ஆப்ஷன் கேக்குறாங்க. இப்போ நம்ம வந்து யூடியூப் தான் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆகற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதுவே நீங்க ஷார்ட்ஸ் எடிட் பண்றதா இருந்தா செகண்ட் ஆகற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆகற ஆப்ஷனை வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த டைம் மோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கெட் ஸ்டார்டட் கொடுங்க. फ्रेंड्स நீங்க இந்த ஸ்டோரி மோட கூட நீங்க கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் டைம்லைன் மோட யூஸ் பண்ணி நான் கீழே கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். फ्रेंड्स இதுதான் அந்த டைம்லைன் மோடோட எடிட்டிங் செஷன் ஓபன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான வீடியோஸ் நம்ம உருவாக்கணும். சோ இந்த இடத்துல பாருங்க இம்போர்ட் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்க. உள்ள வந்த உடனே நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வீடியோஸ் இமேஜஸ் எதனா இருந்தா நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இத கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த பக்கம் பாருங்க பிரீமியம் பை பண்ணறதா இந்த இடத்துல பை பண்ணுங்க மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க. அடுத்து கீழே பாருங்க फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க நம்மளோட லேயர் ஆட் பண்ணிக்கலாம், கீழே நம்மளோட ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு தேவையான சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்னென்ன மெனு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அது கீழே மீடியா கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட், சப்டைட்டில்ஸ், வீடியோ, போட்டோ, ஆடியோன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நாம கஷ்டமா இருக்கிற நம்மளுடைய வீடியோஸ் ஆடியோஸ் நம்ம உள்ள இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா फ्रेंड्स இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இதுல நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துறாங்க. இந்த டெக்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ மெட்டீரியல் தான். இது யூஸ் பண்ணதால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்து மீடியான்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. फ्रेंड्स இதுவும் ஒரு ஸ்டாக் வீடியோஸ் தான். சோ இதை எடுத்து நம்ம தாராளமா நம்மளோட வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. எஸ் फ्रेंड्स, நம்ம கேன்வா யூஸ் பண்ணுவோம். சோ இந்த கேன்வா மாதிரியே தான் இருக்கும். சோ கேன்வா யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு. பட் இதுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அந்த AI டூல் தான் फ्रेंड्स. இந்த AI டூலை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான பெட்டரான வீடியோஸ் நீங்க மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம டைரக்டா நம்ம AI குள்ள போயிடலாம். இந்த மெனுல அப்படியே லாஸ்டா வந்தீங்கன்னா फ्रेंड्स இந்த இடத்துல டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स டெக்ஸ்ட் டு வீடியோ, AI இமேஜ் ஜெனரேட்டட், AI வீடியோ ஸ்கிரிப்ட்,
டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அடுத்து பாருங்க பிராண்டிங், ஜிஃப் டெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே அங்கே மேலே பார்த்தது தான். ஸோ அந்த ஆப்ஷனை உள்ள கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீடியோஸ் தேவையான ஸ்கிரிப்டை நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம சாட் ஜிபிடி எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலேயே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ வீடியோ ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கார்ட்டூன் ஸ்கிரிப்ட் வேணும் குழந்தைகளுக்கு அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். சிம்பிளா டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க फ्रेंड्स, இந்த இடத்துல டியூரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஷார்ட்ஸா வேணுமா, மீடியமா வேணுமா, இல்ல லாங்கா வேணுமான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஷார்ட்டா இருந்தாலே போதும். ஸோ நான் ஷார்ட்டை கிளிக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க லாங்கை கிளிக் பண்ணி இன்னும் நீங்க பெரிய பேராகிராஃபா நீங்க எடுத்துக்கலாம். கீழே ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்கிரிப்டை மேக் பண்ணி நீங்க உங்களுக்கான வீடியோஸ் நீங்க உருவாக்கிக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு, அதாவது எனக்கான கதை என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நம்ம யூஸ் பண்றோம்னு நினைச்சோம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா 1000 கேரக்டருக்குள்ள இருக்குன்ற மாதிரி இது கொடுத்துட்டாங்க. இதுவே நீங்க அந்த இடத்துல லாங் இல்ல மீடியம் கொடுத்தீங்கன்னா இந்த 1000 தாண்டி உங்களுக்கு 2000 3000 மேல உங்களுக்கு போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மறுபடியும் அதே கொடுத்தேன். ஸோ நீங்க வேற ஒரு கதை இந்த இடத்துல வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி கொடுக்க உங்களுக்கு எவ்வளவு கதை வேணாலும் இந்த இடத்துல வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா மேலே பாருங்க காப்பின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க காப்பி பண்ணி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் AI to வீடியோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலா வெளியே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க டேரக்டா வீடியோக்குள்ளேயும் போகலாம். இப்போ இந்த AI to இந்த வீடியோ ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். ஓகே, டெக்ஸ்ட் டு வீடியோ ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க ஜெனரேஷன் மெத்தட் ஆப்ஷன்ல AI கிரியேஷன் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பாருங்க AI எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் இருக்கு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆகிற AI கிரியேஷனை கொடுத்துட்டு கீழே ஜெனரேட் வீடியோ நான் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம வீடியோஸ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துருமோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் கொடுத்த உடனே கீழே இந்த இடத்துல பாருங்க நமக்கு தேவையான வீடியோஸ் இந்த இடத்துல லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் அந்த இடத்துல வந்துடும். அது கீழே பாருங்க அதுக்கான ஆடியோவும் இந்த இடத்துல வந்துடும். அதாவது AI என்ன பண்ணும், நம்ம டெக்ஸ்ட்டுக்கான அந்த வாய்ஸ் ரெடி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துடும். ஸோ நம்ம தனித்தனியாக போய் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கு மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சப்டைட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோஸ் தேவையான சப்டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஆட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு சில கிளிப்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு, பட் ஒரு சில கிளிப்ஸ் இன்னும் லோடிங்லேயே இருக்கு. ஸோ இது பொறுமையாக தான் ப்ராசஸ் பண்ணும். இது நம்மளோட இன்டர்நெட் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க சீன் 1 இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். செகண்ட் எத்தனை செகண்ட் இருக்குன்னு பாருங்க, 13 செகண்ட் இருக்கு. இப்போ இந்த ஒரு சீன் பார்த்தோம்னா 13 செகண்ட் இருக்கு. இப்போ நான் அடுத்த செகண்டை கிளிக் பண்றேன். இந்த செகண்ட் பார்த்தோம்னா 20 செகண்ட் இருக்கு. ஸோ சீன் 2 இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சீனா பிரிச்சு அதுவே நம்மளுக்கு தேவையான வீடியோஸை மேக் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டைம் கூட ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நான் ப்ளே பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளோட மியூசிக் இந்த இடத்துல வருது. அடுத்து பாருங்க நம்மளோட டெக்ஸ்ட் இந்த இடத்துல வருது. ஸோ நம்ம கதைக்கு ஏற்ற இன்ட்ரோல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அதுவே மேக் பண்ணி கொடுத்துருது. நீங்க எதனா அலைன்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அலைன்மெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருக்கிறத நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸ் போட்டாச்சு, நமக்கு தேவையான ஆடியோ கிளிப்ஸ் போட்டாச்சு, நமக்கு தேவையான சப்டைட்டில் போட்டாச்சு. ஸோ இதுக்கான ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி எடுத்தோன்றது நீங்க பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோஸ் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா 480p 720p 1080p இந்த ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இதுல நமக்கு 720 இருந்தாலே போதும், மோர் குவாலிட்டியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க 1080 கிளிக் பண்ணி கீழே இருக்கிற அந்த அப்கிரேட் டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தோம்னா பெய்டு வெர்ஷன் தான். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தோம்னா இந்த AI இல்லாம நம்ம கன்வெர்ட் பண்ற எல்லா வீடியோஸும் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீயா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம எப்படி கேன்வால வந்து நம்ம எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆப்ஷன் இதுலயும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த AI யூஸ் பண்ணும்போது மட்டும் இவங்க பெய்டு வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா AIயும் பார்த்தோம்னா பெய்டு வெர்ஷன்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரீல இருக்கிற எல்லா AIயும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த AI வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுலயே கொடுத்துட்டாங்க. இந்த அப்கிரேட் டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பிளஸ் அண்ட் பிசினஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா இது நீங்க பே பண்ணி நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க உங்க வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு எந்த இஷ்யூவும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு வருஷம் இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான growth கண்டிப்பா இருக்கும். நீங்க எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கான டைம் ரொம்ப அதிகமாகும், நீங்க அதுக்கான உழைப்பு நீங்க அதிகமா போடுற மாதிரி இருக்கும். பட் நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான குவாலிட்டியான வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு பிளஸ் கம்ஃபர்டபுளா தான் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பிசினஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் வருது. சோ நீங்க ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் நீங்க இதுக்கு செலவு பண்ணா கூட சோ அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும். இதை நீங்க கன்சிஸ்டன்ட்டா மேக் பண்ணி போடுங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஃப்ரீ AI தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்ல இருக்கிற அந்த AI யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான வீடியோஸ் உருவாக்கிங்க. இன்னும் இதை தவிர நிறைய ஃப்ரீ AI எல்லாம் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த AI எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இந்த ஸ்பெஷல் மெத்தட் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பட் இதை தவிர ஃப்ரீ மெத்தட் இருக்கு, அதை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Flexclip பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.